காமிப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்மளை எல்லாரும் கவனிக்கணும், நம்மளை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை மேம்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும் போதும் சில செலவுகள் நிச்சயமாக வரக்கூடும். ஸோ என்று கூறி நமது அணியினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பணம் அதிகமாக செலவு பண்ணுவர்கள் பெண்களே அப்படின்னு சொல்லி அந்த இதுலேருந்து மிஸ்டர் கிருஷ்ணன், ஜீஸ் அண்டு மிஸ்டர் வெங்கடேஷ் அவங்க வந்திருக்காங்க. அதிகமாக செலவு பண்ணுறது ஆண்களே அப்படின்னு சொல்லி 2 ஆண்களே பேசுறதுக்கு வந்திருக்காங்க இந்த குழுவில். மேடம் ஸ்ரீதேவி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, இவருக்கும் எல்லாரையும் தெரியும். மோடி கதை கிடையாது, மோடி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மோடிக்கு யாரையும் தெரியாது. பட் இவரை எல்லாருக்கும் தெரியும், இவருக்கும் எல்லாரையும் தெரியும். மிஸ்டர் கிஷோர், அப்புறம் தங்கவேல் அவர்கள். இதற்கு பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் அவங்க கருத்துக்களை சொல்லலாம். முதலாவதாக மிஸ்டர் வெங்கடேஷ். நடுவர்களுக்கு அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண்களை விட பெண்கள் அதிகம் செலவு செய்கிறார்கள் என்ற கருத்தை பற்றி சொல்ல வருகிறேன். இது என் முதல் முயற்சி. தவறாக இருந்தால் அது தப்பாட்டுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கண்ணில் பட்டதெல்லாம் வாங்குவாங்க. அது தேவையா தேவையில்லையான்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவாங்க வீட்டில். அதனால தான் மிந்த்ரா, மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு ஏகப்பட்ட ஆப் வந்துருக்கு. இவங்களுக்காகவே ஆப் இருக்குது. அது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமில் 3 வார்ட்ரோப் இருக்குது. அது ஃபுல்லாக நிரம்பி பத்தாவதுக்கு இன்னொரு அடிஷனல் பீரோ வாங்கியிருக்கோம். நாங்கள் அதுலேயே ஒன்று ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருக்காங்க. அது உங்கள் கெப்பாசிட்டியை காமிக்குது, எல்லாம் வாங்கி தர முடியும் அப்படின்னு. இதில் பத்தாவதுன்னு அடுத்த டாய்லெட்டை கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 20-30 கல்யாணம் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி போட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸை அது மறுபடியும் இன்னொரு கல்யாணத்துக்கு போட மாட்டாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போனாலும் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் போனாலும் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படியே ஏகப்பட்ட படம் வாங்கியிருக்காங்க. ஆமாம் சார், உங்களோட போகும்போது கொஞ்சம் எடுப்பாக தெரிய வேண்டாமா? ஆமாம், எடுப்பாக தான் இருக்கும். அது புடவைக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஜாக்கெட்டுக்கு அப்பதான் ஐயா நல்லா வச்சிருக்காரு, நல்ல விதமா பாத்துக்கிறாருன்றது தெரியப்படுத்துறாங்க. உங்களுக்கு தான் நல்லது செய்யறாங்க. நல்லதான் செய்யறாங்க. டிசைனர் ப்ளவுஸும் போடுறாங்க 15000. அது ஒரு 4 வாட்டி போட்டாலும் பரவாயில்ல, ஒரே வாட்டி தான் போடுறாங்க. சரி, அப்படியாவது வீட்டில் புடவை கட்டிட்டு இருக்காங்களா? நீங்க அடிக்கடி அழிச்சிட்டு போகணும் சார், போனா அடிக்கடி போடுவாங்க. அப்படியாவது புடவை நல்லா கட்டிட்டு இருக்காங்க வீட்டில்? அதுவும் கிடையாது, 24 hours நைட்டில தான் இருக்காங்க. இல்ல, நீங்க வெளியில போகும்போதுன்னு சொன்னதுனால வெளியில போகும்போது டிசைன்ல வருவாங்க. அது உங்களோட பெருமையை தெரியப்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸு, ஒரு டிஷர்ட்டு, கல்யாண வீட்டுக்கு போனாலும் அதே தான், சாவு வீட்டுக்கு போனாலும் அதே தான் போட்டோம். அது நம்ம தலையெழுத்து. ரெகுலராக லேடிஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் போயினே இருக்காங்க. ஏகப்பட்ட மேக்கப் வந்துடுச்சு இப்போலாம். இது 10,000 மேக்கப் கிட்டு வர வாங்கி வீட்டில் அடிக்கிட்டு இருக்காங்க. சார், கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அழகாக தெரிவாங்க. 30 வருஷம் ஆச்சு. மற்ற பெண்களும் நம்மளை பார்க்கணும், அழகாக இருக்கணும்ட்டு தானே பண்ணுறாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? அது முதல்ல நல்லா இருந்தது, இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. உங்களால் பார்க்க முடியலன்றீங்க. கரெக்ட். சரி, ஆண்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் செலவே பண்ண மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, மற்ற மிஸ்லேனியஸ் எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய லக்ஸரி கார் வாங்கணும் நம்மளும். அதே மாதிரி பக்கத்து வீட்டு வேறு நவீன்ஸில் ஃப்ளாட் வாங்கினா நம்ம காசாக்கிற ஜெனித்தில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி குறைச்சில் வாங்குறாங்க. நல்லது தானே. அந்த மாதிரி ஸ்கூல் சேர்க்கறதுலேயும் பசங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்து சின்ன ஸ்கூலில் சேர்க்கலான்னா கூடாது, நம்ம ஸ்கூலில் CBSE, ISCன்னு அப்படியே ஹையர் லெவல் போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா அந்த காலத்தில் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினார் எதிர்நீச்சல் ஒரு படத்தில்.
அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவர் ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேலா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா, அடிச்சது கொண்டு பிடிச்சது கொண்டு புடவை வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா. வாங்கி தராங்க சார். கொஞ்சிறது கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கம்பேர் பண்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இப்படியே பெண்கள் பார்த்தா எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒன்றை விட ஒன்று பெட்டராகவே தோணும் எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஜானின்னு ஒரு படம் வந்தது 1980. அதில் வந்து தீபான்னு ஒரு கேரக்டர் வரும். அது பார்த்தா ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரியும் எல்லாத்துக்குமே. கடைசியில் முடிவு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக செலவு செய்கிறாங்கன்னு இங்கே கூடியிருக்க ஆண்களின் சார்பாக நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. மேக்கப்பு, அப்புறம் கபோர்டு நிறையா வச்சுருக்கேன், ஏகப்பட்ட புடவை. அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நிறைய புடவை வாங்கி கொடுத்துருக்காருங்க. ஒவ்வொரு இடத்துக்கு வெவ்வேறு புடவையாக கட்டிட்டு போகிறாங்க. நல்லது தான் அது. அதெல்லாம் அவர் செலவாக பார்க்குறாரு. சிபிஎஸ்சியில் படிக்க வச்சா சென்ட்ரல் ஸ்கூலு, அப்படியே சென்ட்ரல், அப்படியே கவர்மெண்ட்டு, டெல்லி அப்படி போகலான்னு அவங்களோட எண்ணம். இவர் அதை செலவாக பார்க்குறாரு. சரி, ரைட். அம்மா வாங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நடுவர் அவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கும் ஜீனித் மக்களுக்கும் சக பேச்சாளருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பொதுவாக பார்த்தால் பெண்கள் தான் அதிகம் செலவு செய்வது தெரியும், ஆனால் உண்மையிலேயே அதிகமாக செலவிப்பது ஆண்களே. அதற்கு உதாரணமாக என் வீட்டின் நிகழ்ச்சியை சொல்வேன். ஜினித்தில் ஃப்ளாட் வாங்கிவிட்டேன் என்றதுக்காக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்த எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் இன்றைய தேதிக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு மாடலாக ஃபேஷனாக வாங்கி வைத்திருக்கார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்று. இந்த பொருட்கள் வேண்டும் என்று கேட்கிறேன், ஆனால் அதற்காக பெரிய அளவில் வாங்க வேண்டும் தான் அனாவசிய செலவு என்று சொல்கிறேன். இதைதான் கண்ணதாசன் அன்றே சொல்லியிருந்தார். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. சம்பாதிக்கிறது பத்தலைங்க. ஆண்களை செலவு செய்யாவது போல் தெரியும், ஆனால் அவர்களிடம் உன்னால் முடியாது என்று அவர்கள் ஈகோவை டச் பண்ணிவிட்டால் அவர்கள் எந்த அளவுக்கு வேணாலும் செல்வார்கள். பெண்கள் அதிகம் செலவு செய்கிறார்கள் என்று. இது என் உண்மை சம்பவம். என்னுடைய ஃப்ரெண்ட், அவரோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஒரு குழந்தை வெளியூர்ல இருக்கிறாங்க. அவருக்கு 60 வயதாகிறது, ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டார். அவரிடம் ஒரு கார் இருக்குது, ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை வந்து விட்டது, பெரிய கார் வாங்க வேண்டும் என்று. அதற்கு சொன்ன காரணம் தான் நகைச்சுவையாக இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நான் பெரிய கார் வாங்காமல் இறந்து விட்டால் இதற்காக மறு ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்கும். அதற்காக இந்த ஜென்மத்திலே எப்படியாவது எதையாவது பண்ணி நான் கார் வாங்க வேண்டும். எதையாவது பண்ணி என்றால் எப்படி நடுவர்களே? நல்ல எண்ணம் தான். அவருக்கு வயசாயிடுச்சு, மாருதி 800 வச்சிருப்பாரு. சரி, ஒரு லக்ஸரியா இருக்காங்க, வயசாயிடுச்சு இல்ல, எப்படி வாங்க முடியும்? கடன் வாங்க வேண்டும். இல்லை என்றால் மனைவியின் நகையை விற்க வேண்டும். இன்றைய தேதியில் நகைகள் 5 லட்சம் என்றால் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வரும்போதே நீங்க நிறைய நகை போட்டு வந்துருங்கன்னு அப்ரிசியேஷனாக இருக்கும். ஆனால் இவர் வாங்கிற கார்கள் 30 லட்சமோ 40 லட்சமோ 2 வருஷம் கழிச்சு அது டெப்ரிசியேஷன் தான் நாங்க மாறுமாங்கல. சொல்லுங்க நடுவர்களே. விலை ஏறிக்கொண்டே போகிறது. நகை கார்ல லக்ஸுரிக்கு பே பண்றதுங்க. அது எதற்காக இருந்தாலும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இந்த காலத்துல நம்ம சம்பாதிக்கிறதுக்கே பே பண்ணுறோம். எதிர்நிலைக்கு சொல்ல நாங்கள் வந்து ஆன்லைனில் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் என்று. உண்மைதான், நாங்கள் அதிகமாக ஆன்லைனில் கம்மல், வளையல், ட்ரெஸ், இது போன்ற சின்ன ஐட்டம் தான் வாங்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டால் வெறும் 7,000 8,000 தான் வரும். ஆனால் அவர்கள் ஒரே ஒரு பொருள் தான் வாங்கி இருப்பார்கள். அதனுடைய விலையோ 30,000 40,000 50,000 என்று இருக்கும். குவாலிட்டி, பெரிய குவாலிட்டி. நாங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது பட்டு புடவை நகைகள் அணிந்து கொண்டு வருவோம் என்று சொல்றார்கள். அவங்களுக்கு பெருமை சேர்க்கிறீங்க. பண்ணி அணிந்து கொண்டு வருகிறார்கள். முகூர்த்தம் என்றால் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை அணிந்து வருகிறார்கள். ரிசப்ஷன் என்றால் செர்வானி, கோட் ஷூட், பிராண்டட் ஷூஸ் அண்ட் பிராண்டட் வாட்ச் அண்ட் பிராண்டட் வேர், ஐபோன் என்று அனாவசியமாக செலவு செய்கிறார்கள். அப்படியே இருந்தாலும் பட்டு புடவையோட விலை கம்மி தானங்க. பட்டு புடவை நாங்கள் எதற்காக கட்டுகிறோம் நடுவர்களே? இவர்கள் கொண்டாடியவர்கள் பெருமையாக வைத்திருக்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் பட்டுப்புடையும் நகையும் போடுகிறோம். இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் புடவையை 3,000க்கும் ஜாக்கெட்டை 5,000க்கும் எடுக்கிறோம் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் கார்கள் வாங்கும்போது 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்றார்கள். நாங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணக்கூடாதா?
செலவு பண்ணலாம். கார்ல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அப்புறம் அவங்க ஜீன்ஸ் டிசைன் சட்டையில ஃபியூச்சரே இல்ல, நிறைய ஓட்டை இருக்கு. காத்து வரலனா ஜீன்ஸ் பேண்ட் வாங்குவார்கள், கிழிந்த ஜீன்ஸ் பேண்ட். அதை என் பாட்டியிட கொடுத்தா தைத்து கொடுத்திருப்பார். ஆனால் என்னிடம் கொடுத்தாலும் பொண்ணிடம் கொடுத்தாலும் நாங்கள் கட் பண்ணியே கொடுத்தோம். அது ஃபேஷன், அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நடுவர்களே. பாடலாசிரியர் மருதகாசி அன்றே சொல்லியிருந்தார், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணு பக்குவமாக, அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அன்றைய தேதியில் பெண்கள் பருப்பு டபாலும் உப்பு டபாலும் பணத்தை சேர்த்து வைத்தார்கள். பெண்கள் எதிர்காலத்தை நினைவில் வைத்துக் கொண்டு எதற்கு தேவையோ அதற்கு தான் செலவு பண்ணார்கள். பெண்கள் சேமிப்பது என்பது பெண்களுக்கு இயற்கையாகவே வந்தது, மாறவே மாறாது. இந்த காலத்துல அம்மா கையில கொண்டு கொடுத்தோம்னா கஷ்டங்க. ஆண்கள் வாங்க முடியாது, ரெண்டு பக்கமும் வாங்க முடியாது. ஆண்கள் ஸ்டேட்டஸ்க்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அதிகமாக பணத்தை செலவு செய்வார்கள். ஆனால் ஆண்களே சொல்லி என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக வெள்ளை சட்டை போட்டுதான் உண்மைதான் பேசுவாங்க நினைக்கிறேன். நடுவர்களும் வெள்ளை சட்டை தான் போட்டு வெள்ளையாக இருக்கிறார். உண்மையே பேசுவேன் நினைக்கிறேன். உண்மையதான் சொன்னேன். நீங்க டிசைன் சட்டை நீங்க ஓட்டா இருக்குங்க, காத்து வரலன்னா பிரயோஜனம் இல்லைங்கன்னு உண்மையை தானே சொன்னேன். அடுத்த ஜி ஆதியா ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு போல இருக்கு. தெரியல இவ்வளவு நாளா எனக்கு. நான் தான் சொல்லி சொன்னேன். பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். முன்ன பின்ன பட்டிமன்றம் பேசின அனுபவம்லாம் இல்லை, அதனால தான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. நடுவில் அடிக்கடி பிட் எடுக்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ அதனால் டிஸ்க்ளைமரை முன்னாடியே போட்டுடுறேன். இவ்வளோ பெரிய பிட்டு வச்சுருக்காரு. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பிட்டு பார்த்ததே இல்லை. இன்னும் நிறைய பார்ப்பீங்க. எதிரணியை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. எதிரணியில் இருக்கிற ஒருத்தரை பார்த்தா நாங்களாம் ரொம்ப பாவமாக தெரியும். ஏன்னா அவர் சாதாரணமாகவே பட்டிமன்றம் மாதிரி தான் பேசுவார். இப்போ பட்டிமன்றத்துக்கே வந்திருக்காரு. ஸோ எப்படி தெரிய போகிறாருன்னு தெரில. ஏதோ கிடைக்கிற கேப்பில் நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இன்னொரு டிஸ்க்ளைமர் போட்டுருக்கேன். இங்கு எனது உரையில் கூறப்படும் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் யாவும் சிறிது கற்பனை கலந்த உண்மைகளே. எந்த ஒரு தனிநபரையும், குறிப்பாக என் வீட்டில் இருப்பவர்களை டார்கெட் செய்வது அல்ல. ஓகேவா? நைட்டு ரிட்டர்ன் போகணும் வீட்டுக்கு, சாப்பாடு உண்டு. அதனால நமக்கு சோறு தான் முக்கியமா இருந்துச்சு. ஆமாம், அதனால தானே நம்ம 2 பேரும் சைஸில் பெருசாக இருக்கோம். வாஸ்தவம் தான் யுவர் ஆனர். இப்போ முதலாவதா யுவர் ஆனர், இன்றைய தலைப்பு என்னன்னா, அதிகம் செலவழிப்பது ஆண்களா பெண்களா? இதற்கு உண்மையாகவே ஒரு பட்டிமன்றம் தேவையா? வாட் அங்கிள், திஸ் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், திஸ் இஸ் வெரி வெரி ராங். உலகத்துக்கே தெரியும் பெண்கள்னாலே மெயின்டெனன்ஸ் தான், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நம்ம யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமே. இன்னைக்கு லவ் பண்ணவே பயப்படுறாங்க. ஏன்? பைக் பெட்ரோல்லேருந்து லவ் பண்ணிட்டு அப்புறம் ஓடி போயிடுறாங்க. இல்லை, நான் காரணம் சொல்கிறேன். பைக் பெட்ரோல்லேருந்து வெளியில் அவுட்டிங், மூவி, பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அப்புறம் பர்த்டேனா கிஃப்ட்டு, வேலண்டைன்ஸ் டேனா கிஃப்ட்டு, அவங்க வீட்டு நாய்க்கு பர்த்டேனா கிஃப்ட்டு, டின்னரு, லஞ்சு, எதை செஞ்சாலும் செலவு தான். சுருக்கமாக சொல்லணுன்னா பசங்க செலவுங்களுக்கு காரணமே பொண்ணுங்க தான். அதில் தானே ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அநேகமாக நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய பட்டப்பேர் கிடச்சிடும். ஏற்கனவே சாவனிஸ்ட், ஆல்ஃபா மேல், அனிமல் 1, அனிமல் பார்ட் 2 இவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேச போகிறாங்க. தெரியல, அதெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா பாஸ்? இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நீங்கள் தானே. எனக்கு நம்ம பேச வேண்டியதான், மைக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம கதைக்கு வருவோம். ஃபேமிலி மேன். ஒரு ஃபேமிலி மேன் எடுத்துக்கிட்டோன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தாங்க எல்லா பிரச்சனையும். ஒன்றும் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன? ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்லாம் ரொம்ப இப்போ ஈஸி ஆகிடுச்சு இல்லை? இப்போது என் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் அண்ணன் தண்ணியாக புழங்குறாங்க. அலைய வேண்டாம்ல, விடு செடியாக வந்துடுது. இவங்க செலவு நல்லது. இவங்க என்னென்ன செலவு பண்ணுறான்னு பாருங்க. இவங்க செலவுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டோன்னா அது பாட்டுன்னு சைனா வால் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஷாப்பிங்கு, காஸ்மெட்டிக்ஸு, வேக்சிங்கு, த்ரெட்டிங்கு, ஃபேஷியலு, போட்டாக்ஸு, டீடாக்ஸு, ஸ்ட்ரைட்டனிங், கேர்லிங், ஐப்ரோ, ரீசார்ஜ், பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், ஆஃபீஸ் வேர், எத்னிக் வேர், மேக்கப்பு, லொசிக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி 1 மாத சம்பளத்தை ஒரே நாளில் காலி பண்ணுறதுக்கு பேர் தான் இவ்வளோ மெயின்டெனன்ஸ். நல்லா நோட் பண்ணி வச்சிருக்காரு.
அனுபவம் சார் முன்னாடியே சொல்லிட்டேன் யுவர் ஆனர், இது வந்து இல்லை கற்பனை கலந்த உண்மைன்னு சொல்லிட்டீங்க. அதனால கற்பனை கம்மியாக இருக்குது, உண்மை அதிகமாக இருக்குது. நேற்று பார்த்தா அவங்கள இப்போ நார்மலாக ஒரு ஆணுக்கு ட்ரெஸ்ஸுக்கே வரும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஆகிற செலவுன்றது எவ்வளோ? மேக்ஸிமம் ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு, அது அதை தாண்டி போனால் ஒரு டிஷர்ட்டு ஜீனு. அது என்ன விலை? இவ்வளோ தான். என்ன விலை? அது என்ன விலைன்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனர். அது விலை என்னவா இருந்தாலும் அது நம்ம குவாலிட்டியாக நம்ம போடுறோம். ஒரு ஜீன்ஸை நாங்கள் ஒரு மாதம் போடுவோம், இவங்க ஒரு புடவை ஒரு நாள் கட்டுவாங்களா, ஒரு நாளைக்கு மேலே கட்டுவாங்க. ஒரு மாதம் நம்ம போடுவோம். அன்னைக்கு தான் பார்த்தேன், நவீன்ஸுக்கு 2 பேர் வந்தாங்க. என்னங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நான் ஏதோ ஃபேஷியல் அது இது பண்ண போகிறாங்கன்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கு புடவை கட்ட தெரியாதுங்க, கட்டி கூட சொல்லுங்கன்ட்டு வந்து. அதுக்கு சாரி ட்ரேப்பிங் தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு தெரியுமா? ஓ, அது உங்களுக்கு தாங்க தெரியும். இவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க, தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. அதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு பேண்ட் ஷர்ட் அது மாதிரி தான். ஆனால் இவங்களுக்கு அதாவது அதுவும் நம்ம ஏதாவது ஒரு அக்கேஷன்னா மட்டும்தான் அதை எடுப்போம். கரெக்டாக? இப்போ இவங்களுக்கு வந்து அக்கேஷனே தேவையில்லை. தலைவலி சரியானதுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஏன் தலைவலி? ஸோ இது மாதிரி எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் இப்போ அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கும் சல்வார் கம்மீஸுக்கும் வேறு அப்படின்னு தெரியறதுலே நம்மளுக்கு 1/4 நூற்றாண்டு போயிடுச்சு. ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து லெக்கிங்ஸ் கூட பரவாயில்ல, ஜெக்கிங்ஸ் கேட்டால் ஜீன்ஸ் ப்ளஸ் லெக்கிங்கா. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்ஸ், அது என்னன்னா ட்ரௌசர்ஸ் ப்ளஸ் லெக்கிங்கா. இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல இன்னும் நிறைய இருக்கு லிஸ்ட்ல. அது யூஸ் பண்ணுறாங்க, நீங்களும் வாங்கி அதெல்லாம் செக் பண்ணியிருக்கீங்கன்னாச்சும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதான் யுவர் ஆனர், இது மாதிரி நிறைய இருக்கா? டவுட் இருந்தால் கேட்டுங்க. இன்னும் ஒன்று தான் வரல. பெட்ஷீட்டு ப்ளஸ் லெக்கிங். கடைசியில் கோயில் வாசலில் பெக்கிங் தான். கோஆப்டெக்ஸில் டிஸ்கவுண்ட் போடுறேன்னு இருக்கான். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எது எடுத்தாலுமே அவங்களுக்கு அதிகமான வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த புல்புல் தார மாதிரி ஒன்று போட்டுட்ருப்பாங்க, பலாசோவா. மற்றெல்லாம் வந்து போட்டுட்டு தான் நடக்கணும். இது வந்து அது உள்ளே நடந்துன்னு. பலாசோன்னு ஷூன்னு நினச்சேன். எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நான் தேட்டர்ன்னு நினச்சேன். அவங்க பலாசோ போடணுன்னே நான் பலாசோ நான் தேட்டர்ன்னு நினச்சேன். நம்ம மைண்டுக்கு அவ்வளோதான். காலத்திற்கு ஏற்ப மாறுபடுவனே மனிதன். புரியுதா? இந்த காலத்துக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதை அவங்க போட்டுக்கிறாங்க. இதில் என்னங்க தப்பு? வாஸ்தவம் தான் யுவர் ஆனர். ஆனால் ஒரு எல்லை வேணும் இல்லைங்களா? இது பாட்டு போயிட்டே இருக்குல்ல. டேபிள் டாப்பு, டியூப் டாப்பு, கிராப் ஷோல்டரு, பூட் கட்டு, பாய் ஃப்ரெண்ட் ஃபிட், ஒன்லி ஒன்று வாங்கணுமே. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. தோத்தி பேண்ட்டு, ஒயிட் லெக்கு, நோபால் லெக்கு, இது மாதிரி அது ஒரு தனி லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வார்ட்ரோப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒன்று ஒதுக்கிருப்பான் நமக்குன்னு. என் பையன்லாம் என் ஷர்ட்டு மேலே காலை வச்சுட்டு அவன் ஷர்ட்டை ஏறி எடுப்பான். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு 4, அவருக்கு ஒரு 4. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வீட்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கும். யாருன்னா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி பர்ஸு, வேலட்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 34 வெரைட்டி இருக்கும். பார்ட்டி வேறு ஒன்று, ஆஃபீஸ் வேறு ஒன்று, இந்த மாதிரி எடுக்கணும். பக்கத்து தெருவுக்கு ஒன்று, இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். நமக்கெல்லாம் ஒரே பர்ஸ் தான், அதுவும் கிழிஞ்சிருக்கும். அதுலயும் நம்ம அவங்க போட்டோ தான் வச்சிருக்கோம். அதுலயும் ஒன்றும் இல்லாமல் ஒரு கார்டு வச்சிருப்போம். இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன் யுவர் ஆனர். ஆண்கள் கடன் வாங்குறாங்க தான். கடன் அவங்க பேரில் வாங்குவாங்க, ஆனால் வீட்டை மனைவி பேரில் வாங்குவாங்க. ஆண்கள் அவசியம் எதுவோ அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க ஆசைப்படுறது எல்லாமே அவசியம்னுவாங்க. ஸோ அதாகப்பட்டது. இப்போ நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, ஆவதும் பெண்ணாலே மனுஷன், அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே மனுஷன், தாழ்வதும் பெண்ணாலே அப்படின்னு பாட்டே இருக்கும்போது செலவுகள் மட்டும் ஆண்கள் தான் அதிகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எப்படின்றத தெளிவுபடுத்தி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இல்லை, பையனே ஷோல்டரில் காலை வச்சு ஏறி தான் எடுப்பான் அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறதுக்கு வெங்கடேசன் சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுங்க. ஒரு பாத்ரூமை கன்வெர்ட் பண்ணி விட்ருங்க, சௌக்கியமாக போயிடும். ஐயா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பயங்கரமாக பேசுவீங்கன்றாரு, எல்லாம் தெரிஞ்சவன்றாங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு. தேங்க்யூ நடுவர் அவர்களே. எல்லாருக்கும் தேங்க்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வந்திருக்காரு, அது ஏன்னு கடைசியில் அவரே சொல்லுவார். சொல்லுங்க. எல்லாரும் சொன்னாங்க
பெண்கள் தான் நிறைய செலவழிக்கிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக. ஆனால் நான் இருக்கிறது வந்து ஆண்கள் தான் நிறைய செலவழிப்பாங்கன்ட்டு. ஏன்னு பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் அது செலவே இல்லை, கல்யாணம் ஆனப்பறம் நிறைய செலவு. பிசி ஏடி பிசி மாதிரி இப்போ செலவுன்னு பார்த்தா நிறைய செலவு கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாதான் கல்யாணமே ஆகுங்க. அந்த பெரிய பைக் போட்டு பெட்ரோல் போட்டு அவங்க தனியாக நின்று கூலிங் கிளாஸ் போட்டுன்னு அந்த புது ஜீனை காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று கலர் போட்டால் தான் கல்யாணன்ற பேச்சுக்கு அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் ஆமாம், அட்ராக்ஷன். அது ஏன் செலவில் போய் முடியுது? ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக இருக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறது தப்பா? அதுக்கு ஆண்கள் செலவு பண்ணுறது ஜாஸ்தியாச்சே. அதாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தானே செலவு பண்ணுறாங்க. கரெக்ட். அதில் அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல. அப்போ பெனிஃபிட் வேணும்னா செலவு பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக. ஸோ பெனிஃபிட் இருந்தால் தான் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஆண்கள் எப்படின்னா அந்த செலவை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செலவு நிறைய பண்ணுறாங்க வேற சொல்ல வைக்கிறாங்களே. அது என்ன பெனிஃபிட்னு எனக்கு புரியல. நம்ம வெள்ளை சொட்டை போட்டவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆனாலும் வெள்ளை சொட்டையெல்லாம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஒரு சாரியோட இப்போ லினன் வெள்ளை சொட்டை 10,000 ரூபா இருக்குது. இப்போ ஆண்கள் எல்லாம் ஏன் செலவு பண்ணுறாங்க? ஏன்னா அவசியம். பெண்கள் செலவு பண்ணால் அனாவசியம், ஆண்கள் சரி. ஸோ எதுக்காக அவசியமாக செலவு பண்ணுறாங்க? பெண்களுக்காக. வீட்டு வாடகை கொடுக்குறாங்க. ஆமாம். இருக்கீங்க மெயின்டெனன்ஸ், நம்ம பில்டிங் மெயின்டெனன்ஸ் மாதிரி ஹவுஸ் மெயின்டெனன்ஸ், ஒய்ஃப் மெயின்டெனன்ஸ், அது கடமை. ஹை மெயின்டெனன்ஸ் கடமை. ஸோ கடமைக்காக செலவழிக்கிறாங்க பாவம். ஸோ இப்போ குடும்பத்தில் தலைவர் இருக்கிறவரோட கடமைகள் இதெல்லாம் செலவழிக்கிறது. ஆமாம், அனாவசிய செலவு இல்லை, அவசிய செலவுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அந்த அவசிய செலவு எல்லாமே தலைவன் செலவு பண்ணுறது. அவசியமாக செலவு பண்ணுறது தான் நடுவர் அளவு சொன்ன மாதிரி கரெக்டு. அது பெண்களுக்காக செலவழிக்கிறாருன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க. இப்போ நான் நடைமுறையில் பார்க்குறேன், அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லாரும் பாருங்க. லேடிஸ் வந்து பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ஸு பிடிச்சி டி நகரில் போய் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் நல்ல நெக்லஸ் வாங்கிட்டு வராங்க. அதே இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அதை போயிட்டு வரதுக்கு காரில் போனோம்னு சொல்லி 40 லட்சம் ரூபா கொடுத்து ரெட் கலரில் வேற கார் வாங்குறாங்க. 20 லட்சம் ரூபா கொடுத்து நகை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறச்சு அப்படி காரில் போய் அப்படி திறந்து விட்டு வந்தேன்னு சொல்லு அப்படின்னா தானே நல்லா இருக்கும். அது நகை கடை கூட்டு போனா பரவாயில்ல. இங்கேருந்து கூகுள் மேப் போட்டு எது நிறைய டைம் எடுக்கணும் மெரினா பீச்சுக்கு அந்த ரூட் எடுத்துட்டு போய் அங்கே எல்லாரையும் கூட்டிட்டு போய் சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரைச்சு அதோட எது லாங் ரூட்னு சொல்லி தேடி பார்த்துட்டு வந்து ரீச் பண்ணி கார் சஃபாரி. அது என்ன ஆயிடுதுன்னா 4 சாரி வாங்குறதோட 45 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆயிடுது. பொருள் வாங்கணும்னா கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்னு போயிடுறாங்க. அதோட உடலுக்கு ஆரோக்கியம் அப்படி சொல்லிட்டு போய் உடலுக்கு ஆரோக்கியம், அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யுவர் ஆனர். உடலுக்கு ஆரோக்கியம் சொல்லி போயிட்டு பிராண்டட் ஷூஸு, பிராண்டட் கிட்டு, பிராண்டட் ஜாக்கெட்டு, குவாலிட்டி மென் போடுற ஜாக்கெட் குவாலிட்டி, ஜாக்கெட் இல்லை குவாலிட்டி. அங்க போய் ஒரு 4 நாள் விளையாடிட்டு கை கால் சுருக்கு பிடிச்சுன்னு வீட்டில் உட்காந்து டாக்டர் செலவு விளையாடினா எங்க பெரிய பெரிய பிளேயரு அவ்வளோ ஃபிட்னஸ் வச்சிருக்கிறவருக்கே வருது. இப்போ ஸ்ரீதருக்கே அன்னைக்கு முதுகு பிடிச்சிருச்சுன்னாரு போலிங் போட்டு வரும். அப்புறம் பாருங்க, இப்போ தீபாவளி முடிஞ்சோன்னு நிறைய ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜனவரி 1 எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜிம்முக்கு சுறுசுறுப்பாக போய் 12,000 ரூபா வந்து 10,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது இல்லை? அதை வாங்கிட்டு 4 நாள்ல ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. உடம்புக்கு நல்லது, எப்போ வேணாலும் போகலாம். எப்போ வேணாலும் போகலாம், கரெக்ட். ஆனால் போகாமல் 4 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் போகிறதே இல்லையே. ஸோ இதெல்லாம் யோசிச்சு சரியா குடும்பத்தில் சொல்றது இல்லை, எடுத்து சொல்றது. ஆனால் குடும்பத்தில் சொல்றதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் மூல காரணம் ஆண்கள் நிறைய செலவு பண்ணுறது. ரைட். ஸோ ஆண்கள் நிறைய செலவு பண்ணுறத அவசியன்ற போர்வேல அனாவசியமாக வண்டியில் போட்டுன்னு வெளியில் போயிட்டு வராங்க. அதை போயிட்டு சும்மா வராங்களா? போகிறச்சே டீ கடைக்கு போகிறாங்க, எதையாவது குடிக்கிறாங்க, டீ காஃபி அதை தான் சொல்கிறாங்க.
அங்கேருந்து திருப்பி வரத்துக்குள்ள மிட் நைட் பிரியாணிக்கு போயிடுறாங்க. அந்த அவ்வளோ செலவு லேட் ஆயிடுதா? சேர்த்து, டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ லேட் ஆயிடுதா? ஆமா, ஏன்னா லாங்கஸ்ட் ரூட் காரை காட்டு வெளில ஓட்டணும் இல்லையா? ஆமா, அந்த நீங்க செலவு சொன்னீங்களே இல்ல. மெரினா வரைக்கும் போயிட்டு மெரினா வரைக்கும் போயிட்டு சுண்டல் சாப்பிட்டு வர அளவுக்கு பெரிய கையும் கரைச்சேன். கரெக்டு தான். ஆகையால சொல்லி நான் ஆண்கள் செலவு அதிகம் பண்றார்கள் என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாய்ப்பு ஜீஸ் சொன்னாரு, வீடு இது லோன் வாங்குறது நான் என் பேரில் வாங்கிடுவேன், ஆனால் சேஃபாக வீடை மட்டும் ஒய்ஃப் பேரில் வாங்கிடுவேன்ட்டார். கடன் கட்டலைன்னா யாரை கேட்பாங்க? ஒய்ஃப்ட்டு வந்து கேட்பாங்க, நீ தானம்மா ஓனரு, அவர் லோன் போட்டார் கொடுக்கல, நீ பத்திரத்தை கொடுப்பாங்க. கொஞ்சம் விவரமான ஆள் தான் போல இருக்கு அவர். ஆமாம், அசட்டு. சரி கிருஷ்ணா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் நாங்கள் கொலீக் சொன்ன மாதிரி பெண்கள் தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்றதுக்கு எங்கள் 2 டீம்மேட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஆப்போசிட் டீமுக்கு லைட்டாக கொஞ்சம் கவுண்டர் கொடுத்துட்டு என்னோடய வருஷன் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கல்ச்சுரல் டீமுக்குமே வந்து ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கும் நன்றி. ஆமாம், இதெல்லாம் கேட்டுறதுக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அப்புறம் கொடுங்க, இப்போ வேண்டாம். இப்போ கை தட்டிடாதீங்க. ஆமாம். ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரியும் அந்த சார் சொன்ன மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் சொல்கிறாங்கன்னாங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு பெண்கள் தான். இதுக்கு பின்னாடி இது செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து ஒரு பெண்கள் தான். ஏன்னா அவங்க தான் தூண்டி விட்றாங்க ஆண்களை. அவங்க வந்து இவங்க செலவு பண்ணுற மாதிரி அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கம்பேரிஷன், பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம என்ன இருக்கோன்றது யாருமே பார்க்க. காம்படிஷன் இருந்தால் சக்ஸஸ். ஆமாம், ஆனால் அது வந்து செலவு விஷயத்தில் இருக்கக்கூடாது சார். மற்ற விஷயத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். சில விஷயத்தில் காம்படிஷன் போனீங்கன்னா ஆண் வந்து அவசரத்துக்கு மீறி கடன் வாங்க வேண்டியதாக போயிடும். அது வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகலனாலும் வீட்டில் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகும். நிறைய பேர் ரெடியாக இருக்காங்கல்ல. ஆமாம் சார். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஜென்ரலாக ஃபேமிலி டைப் இப்போ 2 பேரும் எல்லா வீட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு நிறைய செலவு பத்தனா. ஆமாம், இப்போ வந்துட்டு 2 பேரும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸில் போயிட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான். இப்போ பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. ஆமாம், பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆமாம், டீ போட்டு தரணும் ஒன்று. அந்த அது வந்து சர்வீஸ் சார். அது நாட் மெயின்டெனன்ஸ். இட்ஸ் நாட் அ மெயின்டெனன்ஸ், சர்வீஸ். செக்ரட்டரி சொன்னாங்க. அது கிடையாது. போட்டாங்க. ஆமாம், கரெக்டாக பண்ணதுனால என்னன்னா நாங்கள் ஆஃபீஸ் போகிற செலவு, பெட்ரோல் செலவு எல்லாம் மிச்சம். கம்பெனிக்கு மெயின்டெனன்ஸ் மிச்சம். கம்பெனிக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான். அது வந்து எங்களோட சம்பளத்தில் பேக்கேஜில் தான். அது வந்து கம்பெனிக்கு ஒன்றும் மிச்சம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே இருந்ததுனால நிறைய செலவு மிச்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து எங்கட மந்த் எண்டில் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது. அது எல்லாமே சார் சொன்ன மாதிரி, எங்கள் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு வந்து போயிட்டு தாங்க. மிச்சப்படுத்தி வேற பொருளை வாங்குறீங்க. நல்ல விஷயம் இல்லை சார். ஒரு விஷயம் நம்ம மிச்சப்பட்டோம்னா அது வந்து நம்ம கடைசியாக நிற்கணும். அது தவிர அது இருக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடுறோம். அதுதான் அனாவசியமான செலவு. ஓகே, எல்லாத்துக்குமே மேட்சிங் பார்ப்பாங்க. இயர்ரிங்ஸ்லேருந்து வளையல்லேருந்து ஜாக்கெட்ஸ்லேருந்து கடைசியாக செப்பலுமே மேட்சிங் பார்க்குறாங்க. இப்போ நல்லா இருக்கும். ஆமாம், லுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து புருஷன் பண்ணால் நல்லா பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணக்கூடாது இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு பெண்கள் மத்தியில் பெண்களுக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த லுக்கு வந்து ஓவர் லுக் ஆகக்கூடாது எப்பவுமே. அது ஓவர் லுக் போனால் தான் நமக்கு ஓவர் லுக் ஆனால் தான் கம்பேரிசன் வரும். கம்பேரிசன். ஆமாம் சார். நிறைய வாங்குவாங்க, நிறைய வாங்கினா தான் வியாபாரம். அதே மாதிரி மேடம் வந்துட்டு காருக்கு வந்து 40 லட்சம் 30 லட்சம் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க செலவு பண்ணுறதுக்கு காரணமே வந்துட்டு நம்ம குடும்பத்தோட சேஃப்டிக்காக தான். இப்போ இருக்கிற எல்லா காருமே வந்து நீங்க நல்ல எண்ணத்துல தான் வாங்குறாரு. நீங்க செலவுட்டீங்க. ஆமா, இப்போ வந்து எல்லா 6 ஏர் பேக்ஸ் வேணும்ங்கறாங்க, EBS வேணும்ங்கறாங்க, ABS வேணும்ங்கறாங்க, ADAS ஃபீச்சர்ஸ் வேணும்ங்கறாங்க. இது எல்லாத்துக்கும் போகும்போது கடைசியா ஆண்கள் தான் அதிகமா செலவு பண்ணணும். பண்ணாதான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஆமா, ஓட்ட தெரியணும். ஆமா சார், பாருங்க எல்லாமே. இப்போ நம்ம நார்மல் கார் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க வீட்டு கார்ல அதெல்லாமே இருக்கு, நம்ம கார்ல இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குத்தம். யார் போசனா? அதான் சொல்றேன், கம்பேரிசன். எது கம்பேர் பண்றீங்க? நமக்கு என்னமோ நம்ம சக்தி ஆகணும், அவ்வளோதான் ஆடணும். அவ்வளோதான் நான் சொல்றேன். ரெண்டாவது நகை விஷயம் சொன்னாங்க மேடம். நாங்கள் வந்து இன்னைக்கு நகை வாங்கினா 5 வருஷம் கழிச்சு அது வந்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்ன்ட்டு. இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஆகலாம், ஆகாமவும் போகலாம். அது வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. அண்ட் மோரோவர் நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறீங்க, ஒரு நகை வாங்கினாலே ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா 25% இல்லாமல் எந்த நகையும் வாங்க முடியாது. அந்த 25% தண்ட செலவு தான். நீங்கள் அப்படியே ஒரு நகை வாங்கி அது இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு டபுள் ஆகணும்னாக்கா யூ கேன் புட் இட் இன் கோல்டு ETF.
ஆனால் நம்ம வந்து அது செலவு பண்ணிட்டு நம்ம மேலே போட்டுக்கிட்டு ஷோ ஆஃப் பண்ணாதான் அது வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகும்னீங்கன்னா இட்ஸ் பிகம் எ பிக் மிஸ்டேக். ஷோ ஆஃப் சொல்லலை, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு அதோட விலை ஏறுது, அதை வச்சு உங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. இல்லை சார், அந்த விலை ஏறுது, ஆனால் அதில் ஒரு 25% லாஸ்ங்கிறது எப்பவுமே கேரி ஆகிடுது. ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும். அந்த 25% மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்ன்றது நான் என்னோட கருத்து. அது வந்து செலவு தானே ஆணுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணுன்றது நான் ஐ மீன் சேதாரம்லாம் குறைக்க முடியாதுப்பா. இல்லை, சேதாரம் குறை சொல்லலை. இந்த பாயிண்ட் கொஞ்சம் வேலிடாக எடுத்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஆண்கள் தான் கம்மியாக செலவு பண்ணுறாங்க, பெண்கள் தான் அதிகம் பண்ணுறதுக்கு வேணா தொட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன். இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதே போல் இவர் நிறைய சரிக்கு அந்த மாதிரி சொல்லிட்டே போனால் அது பர்சனலாக போயிடும். ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ பேசணும்னு விரும்பல. ஆல்மோஸ்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் திங் வந்து வீக்கெண்ட்ஸ் வந்தாலே ஒரு காமனாக போயிடும் சார். இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுனால வீக்கெண்ட் வந்தாலும் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா ஆகணும். சமையல் வீட்டில் எதுவுமே இருக்காது. காலையில் டிஃபன்லேருந்து மதியம் லஞ்சு நைட்டு டின்னருமே பிளான் பண்ணிவிடுவாங்க. ஒரு வாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணுவாங்க, மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் எல்லாமே வெளியே தான். போனால் மாலுக்கு போவாங்க, ஃபுட்டாக டேஸ்டியாக கிடைக்கும். ஆமாம், டேஸ்டியாக இருக்குது சார். இங்கே பர்ஸு வந்து கிளியுது, வேலட் கிளியுது, யாரும் பார்க்க மாட்டேங்குது, அந்த டேஸ்ட் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு அவுட்டிங்னா பரவாயில்ல, வாரம் வாரம் போகணுன்னா வந்து இட் இஸ் வெரி பிக் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஆசை யார் பண்ணுறாங்க, அவங்க ஆசை கண்ட்ரோல் பண்ணால் இது வந்து ஆணுக்கு வந்து செலவு கம்மியாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு பெண்ணோட ஆசை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்களோட தாட்ஸ் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுனாலையும் ஆண் வந்து கம்பல்சரியாக செலவு பண்ண வேண்டிய ஒரு நோக்கத்துக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து எல்லா ஆண்கள் சார்பாக நான் வந்து இங்கே தெரியப்படுத்துகிறேன். இது யாரோட பெண்ணோடனும் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. இருக்கிற ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற நிலமையில் என்ன இருக்கிறது மட்டும் தான் நான் தெரியப்படுத்துறேன். தேங்க்யூ வெரி மச். அதாவது வீக்கெண்டில் 2 நாள் கிளம்பி போயிடுவோன்றாங்க. வீக்கெண்டுங்கிறச்ச 5 நாள் காலையில் 9 மணிக்கு போனால் 11 மணி வரைக்கும் காதில் எதையோ மாட்டிக்கிட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. இவன் மிஷினில் என்னவோ ஓடுது, அது மிஷின் லாங்குவேஜாக என்ன லாங்குவேஜ்னு தெரியல, எனக்கு தமிழாக ஒழுங்காக வராது, அதனால அந்த லாங்குவேஜும் புரியலை. அப்புறம் பார்த்தா வெளியில் போகிறோம், நல்ல டேஸ்டி ஃபுட்டாக சாப்பிட்றோம். ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்றோம். நல்லது தானே, அது நல்ல விஷயம் தானே. அதனால் வீக்கெண்டில் வெளியில் போகிறது ஒரு ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அதனால் அதை வந்து செலவுன்ட்டிங்க. ரைட், இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மிஸ்டர் தங்கவேல். ஐயா நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்து இருக்கும் சக பேச்சாளர்கள் அவர்களே, இங்கு கூடியிருக்கும் ஜெனித் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் முதல்க்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகம் செலவு செய்வது ஆண்களே அப்படின்ற தலைப்பில் தான் நான் பேச வந்திருக்கேன். இப்போது அப்பா அம்மாரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களுக்காக வேண்டி ஏகப்பட்டது செலவழிப்பாங்க. ப்ரீகேஜி போகிற பையனுக்கு அடிடாஸ் ஷூ, ரீபோக் ஷூ வாங்குவாங்க. அந்த பையனுக்கு வந்து அது அடிடாஸா பேட்டாவான்னு தெரியாது. ஒய்ஃப் கேட்பாங்க, ஏங்க அவனுக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக ஷூ வாங்குறீங்கன்னு. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, சின்ன வயசில் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். ரொம்ப நல்ல எண்ணம் தானே, எனக்கு கிடைக்கலங்க, என் பையன் என்ஜாய் பண்ணுறான், பையன் போடுறதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன், அப்படி நல்ல விஷயம்தான். அடுத்து ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் ஏசி இருக்குதா, பஸ்ஸில் ஏசி இருக்குதா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே அவனுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியாமல் வளர்க்குறீங்க. நாராயணா மாதிரி. ஸோ ஒய்ஃப் எப்பயுமே சொல்லுவாங்க, பசங்களை கெடுக்கிறதே வந்து இந்த அப்பா அம்மார்கள் தான் அப்படின்னு சொல்லி. அடுத்து என் பையன் வந்து காலேஜ் போகிறேன், அம்மா எனக்கு பைக் வேணும் அப்படின்னா உடனே என் ஒய்ஃப் வந்து இந்த காதலுக்கு மரியாதை படத்தில் விஜய் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து போவான்டா, அந்த மாதிரி போனீன்னா உனக்கு ஷாலினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே என் பையன் அப்படியே மேலே எங்கேயும் பாட்டு, சரியான பூமராக இருக்கமா நீயே. அது அந்த காலம், அந்த காலம் 350cc பைக் வேணும் எனக்கு. நான் இப்படி 2 கிலோமீட்டருக்கு அந்த சவுண்டு கேட்கணும், எனக்கு சவுண்டு கேட்கணும். இன்னொன்று 2 செகண்டில் கிளம்பிடணும், யாரும் பார்த்துக்க விடக்கூடாது, பின்னாடி உட்கார வச்சுருக்கோம்ல. அந்த பைக் வாங்குறது கூட பிரச்சனை இல்லை ஐயா. என்ன பிரச்சனைனா பைக்கில் சைலன்சர்னு ஒன்று இருக்கும். அந்த சைலன்சர் எதுக்குன்னா சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு. இவங்க ஆல்ட்ரேஷன் பண்றேன்ற பேர்ல அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட், வர்றேன்னு சொல்லு, வந்துட்டேன்னு சொல்லு, அதை தெரியப்படுத்துது. ஏன்னா திரும்பி பார்க்கணும் எல்லாரும். அதுக்காக வேண்டி அந்த ஆல்ட்ரேஷனுக்கு அவங்க செலவழிக்கிறது இருக்கு பாருங்களேன், அவ்வளோ அதிகம். அடுத்து எதிரணியில் வந்து சொன்னாங்க, லேடிஸ்லாம் வந்து மேக்கப்புக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க, வீட்லேயே ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அப்படின்னு.
இப்போ சென்னையில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் பொல்யூஷனுக்கும் நம்ம ஜெனித்லேருந்து மேடவாக்கம் ஜங்ஷனுக்கு போனோம்னாலே 2 கோட்டிங் டஸ்ட் இது ஃபார்ம் ஆயிடுதியா, கருப்பாக போயிடுறோம். கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக மேக்கப்புங்கிறது ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. அந்த உதட்டில் ஏதோ சாயம் பூசுகிறாங்களே, அதுவும் முக்கியமாக எல்லாமே. ஏன்னா அது பொல்யூஷன் ஏதான்னு அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டேன், தெரியலன்றதுனால கேட்டேன். இல்லை அதுவும் அஃபெக்ட் பண்ணுதியா? பண்ணுது உதட்டை. ஆமாய்யா, அது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? அதனால எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆகுதுன்னு தெரியுமா? அடுத்து இந்த நகை விஷயத்தில் வந்து எதிரணியில் சொன்னாங்க அந்த வேஸ்டேஜ் இதுன்னு. இன்னைக்கு கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தவங்க போட்டாங்க, யாரும் நான் பேர் மறந்துட்டேன். 1961 ஒரு பவுனோட கோல்டு ரேட்டு வந்து 94 ருபீஸ். இன்னைக்கு அதனோட ரேட் என்னன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க, எத்தனை மடங்கு வந்து இதாக இருக்குன்னு. ஸோ பெண்கள் பண்ணுறது எல்லாமே வந்து எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆம்பளைங்க பண்ணுறது எல்லாமே வந்து இது செலவு, எல்லாமே செலவு, அனாவசிய செலவு, அதிகமான செலவு. அடுத்து இந்த வெளியே போகிறது, வீக்கெண்ட் ஆனால் ஒரு நாள் வெளியே சாப்பிடணுன்னு நாங்கள் என்ன கேட்குறோம்னாயா, 7 நாள் சும்மா வேலை பார்க்குறோம், ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஒரு ரிலாக்ஸேஷன். நாங்கள் வந்து ஜங்க் ஃபுட்டு கேட்கல, பர்கர் வாங்கி கொடுங்க, பீஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. அதை தானங்க 5 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆலடிப்பட்டியானில் போய் கருப்பட்டியில் பண்ண பாரம்பரிய உணவு வந்து வாங்கி கொடுங்க. அதுக்கு தான் வெளில போகிறோம், நீங்கள் போகக்கூடாதுன்றீங்களே. நாங்கள் அந்த மாதிரி உணவு கூட்டிகிட்டு போங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பர்கர் பீஸாலாம் நாங்கள் கேட்கல. அது மாதிரியும் சாப்பிடுவோம், நிறையா அந்த என்னெல்லாமோ சாஸு அதெல்லாம் ஊற்றி அதெல்லாமும் சாப்பிடுவோம். அது நம்ம வீட்டில் பண்ண முடியாதுல்ல, அது மாதிரி பண்ணாங்கன்னா பார்த்தாலே சாப்பிட மாட்டோம். நம்ம இப்போ யூடியூப்ல எல்லாமே இருக்குதுயா, நம்மளே பார்த்து பண்ணிடலாம். அதை பார்த்து பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை சார், பிஸியாக இருக்கும். அடுத்து ஒரு இப்போ நம்ம எல்லா ஆண்கள் வந்து செலவு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ்க்கு தாங்க. அம்பானி வந்து போன வருஷம் அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணார் ஜாம்நகரில். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை வந்து 10 நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றினார். அவருக்கு திறமை இருக்கு, எல்லாமே வீண் செலவு. ஒரு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வேண்டிய ஆண்கள் நிறைய செலவு பண்ணுறாங்க. மேக்கப்புங்கிறது அத்தியாவசியம், ஐஃபோனுங்கிறது ஆடம்பரம், கோல்டுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், லக்ஸுரி காருங்கிறது வந்து ஆடம்பரம். லக்ஸுரி காரில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது வேறு, சேஃப்டி ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் குடும்பத்தோட குடும்பத்துக்காக தானே எல்லாருமே. நாங்கள் என்ன சொல்கிறோம்னாயா, விரலுக்கேற்ற வீக்க வேணும்னு சொல்கிறோம். ஓ, ஸோ பார்த்து செலவு பண்ணுங்கன்றீங்க. நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். அது எல்லாரும் ஒத்துக்கணும். ஆமாம், நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுன்றது தான் முக்கியம். நான் கடைசி ஒன்று மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நம்ம ஃபேமஸ் இன்வெஸ்டர் அண்ட் ஃபிலந்த்ரபிஸ்ட் வாரன் பஃபட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, do not save what is left after spending, but spend what is left after savings. அதாவது நீ எவ்வளவு செலவு பண்ணியோ அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் பண்ணாத, ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நீ வந்து செலவு எப்படி ஐயா என்ஜாய் பண்ண முடியும்? அதுக்குள்ளே என்ன என்ஜாய் பண்ணணுமோ பண்ணினா போதும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றீங்க. ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு அணிகளும் தங்களது கருத்துக்களை கூறிவிட்டார்கள். இங்கே வந்து பெண்களே அதிகம் செலவு பண்ணுறாங்க, துணிமணி ஏகப்பட்டது வாங்குறாங்க, ரேக் அடிச்சிருக்கேன், இப்போ பாத்ரூமை மாத்திரன்றாங்க, காசாவை கூப்பிட்றாங்களோ வேறு யாரோ கூப்பிட்றாங்களோ தெரியல. அவர் வந்து ஏகப்பட்ட மாடல் தெரிஞ்சு வச்சுருக்காரு, அத்தனை ட்ரெஸ் போடுறாங்கன்றாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஃபேஷன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க, அதை அவங்க செலவுன்றாங்க. அவர் வந்து நகை வாங்கினாக்கா சேதாரம் போகுது அப்படின்றாரு. எந்த ஒரு பொருள் நாம் வாங்கினாலும் அது செய்கூலி, அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துட்டு தான் இருக்கோம் எல்லா பொருளும். அதனால் இதெல்லாம் அவங்க செலவுன்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜீன்ஸு டிஷர்ட்டே போரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பேட்டு வாங்குறாங்க, ஏகப்பட்ட பேட்டு வாங்குறாங்க. சார் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று எடுத்துருப்போம், ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் இன்னிங்ஸ் நடுப்புறையே 20 ரன் அடித்தாலே பேட்டை மாற்றிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து என்னடான்னா மாதத்துக்கு ஒன்று வாங்குறான்றீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பைக்கு அப்படின்றாரு. பைக்கு வந்து மாடலாக இன்றைக்கி நிறையா வெரைட்டிஸ் வந்துருச்சு, 2 நிமிஷத்தில் டக்குன்னு எஸ்கேப் ஆகிடணும், அந்த பைக்கு வேணும். 3வது வந்து கிளாஸு, மெயினான பாயிண்ட்டு கிளாஸு. ஸ்கூலு வந்து ஏசி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்றாரு.
நம்ம வந்து நம்ம பையன் பொண்ணு படிச்சிருக்கு, இப்போ 10th முடிச்சிருக்கு, அடுத்து +1 +2 அப்புறம் காலேஜுனாக்க நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும், அதில் கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல வேலை கிடச்சி போகணுங்கிற எய்ம் தான் இருக்குமே தவிர ஏசி ரூம் தான் வேணும், ஃபஸ்ட்டு காலேஜ் கிடைக்கணும், அப்புறம் அங்கே ஏசி இருக்கா இல்லையா, போகிற பஸ்ஸு ஏசி இருக்கா இல்லையா, இல்லை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டு அழிச்சிட்டு வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதாவது மனிதன் என்பவனுக்கு வந்து ஒரு இயற்கையான குணம் உண்டு. எப்படி அப்படின்னா, சமூகத்தில் நம்மளை மேம்படுத்தி காமிக்கிறதுக்காக சில காரியங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் ரெகனைஸ் பண்ணுவாங்க, அவரோட வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றதுனால. அது வந்து ஒரு முகம். இன்னொரு முகம் வந்து என்னென்னா ரியல், நம்மளோட சாதனைகள், அதுக்கப்புறம் நம்மளோட அதாவது அசிங்கப்பட்டது, நம்ம அவமானப்பட்டது, அதெல்லாம் வந்து இன்னொரு முகம். ஸோ ஒரு முகம் இருந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கிற முகம். சமூகத்துக்காக நம்ம இன்னொரு முகத்தை காமிக்கிறோம். எப்படி எல்லாரும் நம்மளை வந்து மதிக்கணும், எல்லாரும் நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து பார்க்கணும், நம்ம மதிப்பு வந்து உயரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளை மாற்றிக்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது செலவு என்பது வரதான் செய்யும். ஸோ இவங்க 2 பேரும் பாதித்ததை வைத்து பார்க்கும்போது தனி நபரின் நிதி நிலைமையை பொறுத்தே செலவுகள் செய்யப்படுகின்றன என்ற தீர்ப்பை வழங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.